No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராசக்தி படத்துடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜில் அருண் விஸ்வா, அதாவது ப்ரொடியூசர் அருண் விஸ்வா, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் டேரக்டர் ஆர் கண்ணன், சுதா கொங்காரா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், தென் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மணிரத்னம் அவர்கள்ட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த பராசக்தி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரொடியூசர் அருண் விஸ்வா ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனை ரொம்பவே புகழ்ந்து பேசினார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆரம்ப காலங்களில் கஷ்டப்பட்டாலும் தொடர் முயற்சியால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர் ஆகியிருக்காரு. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தேடல் அவர்கிட்ட இருக்குது. வருங்காலத்தில் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கிய ப்ரொடியூசராக ஆகாஷ் பாஸ்கரன் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இந்த பராசக்தி படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த பராசக்திக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்துச்சு. அந்த எல்லா தடைகளையுமே உடச்சி இன்றைக்கி ரிலீஸ் வர கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த பராசக்தி நிறைய விஷயங்களை சொல்ல போகுது. முக்கியமாக அந்த 90s நடந்த நிறைய போராட்டங்களை பற்றி இந்த 2K கிட்ஸுக்கு எடுத்துரைக்க போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அருண் விஸ்வா அவர்கள் சொல்லியிருந்தார். அடுத்ததாக பேசின டேரக்டர் ஆர் கண்ணன், இந்த பராசக்தியோட முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னா அது டேரக்டர் சுதா கொங்காராவாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்காங்க. எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனல் ஃப்ரெண்டாகவே 25 வருஷமாக தெரியும். ரெண்டு பேரும் ஒன்றா தான் மணிரத்னம் அவர்கள்ட்ட ஒர்க் பண்ணோம். அப்பையிலேருந்தே ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக எந்த ஒரு விஷயம்னாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சுதா கொங்காரா. நான் எல்லா படத்தையுமே அவங்களுக்கு போட்டு காட்டுவேன், அதேமாதிரி அவங்க எடுக்கிற எல்லா படத்தையுமே எனக்கும் போட்டு காட்டுவாங்க. ஸோ இந்த பராசக்தி படத்தை நான் பார்த்துட்டேன். இது எஸ்கேக்கு ஒரு பாஷாவாக இருக்கும். ரஜினிக்கு எப்படி ஒரு பாஷாவோ அதே மாதிரி எஸ்கேக்கு இந்த பராசக்தி இன்னொரு பாஷாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா வேறு லெவலில் ஒரு டைலாகை அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டாரு. இது சொன்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே ஆர்ப்பரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவர் சொன்ன இந்த டைலாக்னால இந்த பராசக்தி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிளம்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பராசக்தியில் நடித்த அதர்வா அவர்களாக இருக்கட்டும், ரவி மோகனாக இருக்கட்டும், தென் ஸ்ரீலீலா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப ஒரு டெடிகேஷனோட ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த பராசக்தி படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்து வீட்டுக்குள்ளேயும் இந்த பராசக்தி போய் சேரும், அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த பராசக்தி படம் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு படமே கிடையாது. இது வேற ஒரு விஷயத்த பேசுது. நம்ம தமிழ் மக்கள் எந்தெந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க, எந்தெந்த விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க, அப்படி போராடின போராட்டக்காரர்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு படமாக தான் இந்த பராசக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரையுமே அவர் முடிச்சுக்கிட்டாரு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.